ஹாய், நான் உங்க ராஜேஷ். என்னோட முதல் அசைன்மெண்டான அகோரிசாமிக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துச்சு. அகோரிசாமியை நேர்ல பார்த்தது நீங்க தான். அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அகோரி சித்தர் தன்னை பார்க்க வர பக்தர்களுக்கு பேப்பரை கிழிச்சு கொடுத்து திருநீர் பூசி விட்டா எவ்வளவு விசேஷம்னு என்கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. காரணம், இது மாதிரியான அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசு. போக போக நான் போற அசைன்மெண்ட்ல உள்ள நம்பகத்தன்மையையும் தெளிவா புரிஞ்சிக்க முயற்சி செய்வேன். நான் திருச்சியிலேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் என்னை சுத்தி இருக்கிற அதிசயங்களை கூட நான் முழுசா தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில சேர்ந்த பிறகு இப்போ அவைகள் எல்லாம் ஒன்னொன்னா எனக்கு தெரிய வருது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறது திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்துல உள்ள ஊட்டத்தூர் கிராமத்துக்கு. நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, அங்க உள்ள ஒரு கோவில் சிலைக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களை, அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கிற அபூர்வ சக்தி இருக்கான். புவி வெப்பமயமாதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதாலையும் மனிதனோட அன்றாட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களாலையும் இன்னைக்கு சிறுநீரக பிரச்சனை சர்வசாதாரணமா ஒரு மனிதனை தாக்கிடுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட இப்போ கிட்னி ஸ்டோனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் போற இந்த அசைன்மெண்ட் அவங்களுக்கும் உதவியா இருந்தாலும் இருக்கும். நடராஜர் சிலை ஒரே கல்லால் ஆனது. ஒரே கல்லால் ஆன சிலையின் மேலே சாத்தப்பட்ட நீர் அதில் இருந்து சாத்தி எடுக்கப்பட்ட இறைவனுடைய அருளால் அது கிட்னி இருக்கக்கூடிய கல்லை உடைக்குது. இந்த கோயிலுக்கு அது விளக்கு போட்டால் நவகிரகங்களுக்கு சரியாகும். நாகதோஷம் அந்த தோஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட இந்த நட்சத்திரங்கள்லாம் வழிபட்டு அதுக்கப்புறம் நவகிரகங்களுக்கு விளக்கு போட்டு செஞ்சாலும் சரியாயிருங்க. ஊட்டத்தூர் பார்க்கறதுக்கு ஒரு சிறிய கிராமமா இருக்கு. அதனால ஒரு சின்ன கோவிலை தான் நான் இந்த ஊர்ல எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்ததுக்கு மாறா 7 கோபுரங்களோட ஒரு மிகப்பெரிய கோவில் என்னை உள்ளுக்குள்ள வரவேத்துச்சு. இவ்வளவு சின்ன கிராமத்துல எவ்வளவு பெரிய கோவில் இருக்கிறத உங்கள சிலர் பார்த்திருக்க வாய்ப்பு இருந்தாலும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆச்சரியத்தோட சுத்த ரத்தினேஸ்வரர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன். இந்த கோவிலை பத்தி நான் விசாரிச்சப்போ பலவிதமான ஆச்சரியங்களை கோவில் குருக்களும் மக்களும் முன்வச்சாலும் நான் முதல்ல தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டது சிறுநீரக கோளாறு தீர்க்கிற அந்த அதிசயத்தை பத்தி. அதை நான் கேட்டப்போ கோவில்ல உள்ள ஒரு நடராஜர் சிலையையும் அவர் கழுத்துல இருந்த வெட்டிவேர் மாலையையும் காட்டினாரு நடராஜ குருக்கள். கல் சம்பந்தமான கோளாறு, சிறுநீரகத்தில் கல் சம்பந்தமான கோளாறு, கிட்னி சம்பந்தமான கோளாறு, இது ரெண்டுக்கும் சிறப்பான அந்த வேர். அந்த வேர் 1 கிலோ வேர் வாங்கி அதை நடராஜருக்கு 48 கத்தையாக கட்டின்னு வரணும். அது நடராஜ பெருமானுக்கு சாத்திட்டு 11 தீபம், 11 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதை நைட்டு ஊற வச்சுட்டு காத்தால வெறும் ஜனத்தை மட்டும் வடிகட்டி சாப்பிடணும். அதாவது மாமிசம் போக்குவது போலாம் இல்லை. அந்த 48 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. சுத்தமாக இருந்து சாப்பிட்டா சரியாயிடும். நிறைய பேர் வராங்க. ஏன்னா அந்த கோவில் இதை பற்றி தெரியாமல் இன்னும் இருக்காங்க. கோவிலே எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்து இந்த தரிசனம் பண்ணுறாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற வெட்டி வேற வாங்கிட்டு நடராஜர் சிலைக்கு மாலையா போட்டு அந்த தண்ணியில ஒரு மண்டலம் குடிச்சா அனைத்து விதமான சிறுநீரக நோய்களும் குணமாயிடும்னு சொல்றாங்க கோவில் குருக்கள்கள். பொதுவாவே வெட்டிவேர் சாறு சிறுநீரகத்துக்கு நல்லதுன்னு பலருக்கு தெரியும். ஆனா நடராஜர் மேல அதை சாத்தி அதுக்கு பிறகு அந்த சாற்றை குடிச்சா பிரச்சனைகள் முழுமையா தீரும்னு சொல்றதுக்கும் ஒரு சிறப்பு காரணத்தை முன்வைக்கிறாங்க கோவில் தரப்பினர். பாறை பஞ்சநதன பாறை இங்கே இருக்கிறது பாறை சம்மந்தமானது. நமக்கு ஸ்டோன் சம்மந்தமாக கல் தானே. அதனால் அதை தைக்கக்கூடிய பவர் அந்த பாறையினால அந்த நடராஜருக்கு சாத்துங்கன்னு சொல்லி அகசியர் எழுதியிருக்கார். அதனால் அந்த வெட்டி வேரில் அந்த பாறையோட நற்குணங்கள் சேர்ந்துருதுங்களா? ஆமாங்க. அந்த நரிமணங்கிற வேர் தான் பாறை பலன்னு சொல்லுவோம். பல கோடி கல்ல ஒரு கல் பிளக்கும். அப்படி பிளக்கக்கூடிய பாறைக்கு பஞ்சநதன பாறை அப்படின்னு அகசியர் எழுதியிருக்கார். ஒரு பிரதோஷம் தரிசனம் செய்தால் 1 கோடி புண்ணியம் எழுதியிருக்கார் நடராஜர் பார்த்தாலே. ஏன்னா நான் தாண்டவம் ஆடி தான் நந்தி நெடுக்கும்பு தாண்டவம் ஆடி தான் 33 தேவர்களுக்கு காட்சி கொடுக்குறார் ஈஸ்வரன். அதனால் அந்த நடராஜரை தரிசனம் பண்ணும்பொழுது இங்கே நடராஜர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது கல்லில் இருக்க நடராஜர் ரொம்ப சிறப்பு. ஊட்டத்தூர் கோவில்ல உள்ள நடராஜர் சிலையை செஞ்ச கல் ஆசியாவிலேயே வேற எங்கேயும் கிடையாதான். அதை தேடி கண்டுபிடிக்கிறதும் முடியாத காரியமா. மூலிகைகளோட ஒண்ணு சேர்ந்து அதோட மருத்துவ குணத்தை பல மடங்கு பெருக்கிற சக்தி பஞ்சநாத கல்லுக்கு இருக்கிறதாலதான் நடராஜர் சிலைக்கு இப்படி ஒரு சிறப்பு சக்தி கிடைச்சதா சொல்றாங்க. அகத்தியரோட பாடல்கள்ல இந்த பஞ்சநாத கல் பத்தி குறிப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது.
சிலை வந்து சொல்கிறாங்க 5 நாதனங்கள்னு, பஞ்சநாதனம் 5 நாதனங்கள்னு சொல்கிறாங்க. அந்த 5 நாதனங்கள்னு யாலிங்கநாதனம், நந்தநாதனம், ரிஷபநாதனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்வெட்டு மூலயமா சொல்கிறதா தேராஜன் சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பவர் வந்து அந்த கல்லுடைய பவர் வந்து சாமி கையை தைச்சாலும் எண்ணெய் தேய்க்கும், ஐயர் எண்ணெய் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா வெங்கல சவுண்டு மாரி ஒரு சவுண்டு கேட்கும். அதனால் வந்து அந்த கல்லுக்கும் அந்த வெற்றி வேருக்கும் உள்ள பவர் வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது. அந்த வேருக்கு தான் அந்த இது ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேரில் ஏறதுனால அதை சாப்பிட்டு வந்தோன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம், அதேமாரி கல் சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரதா ஐதீகம் இருக்குங்க. ஊட்டத்தூர் கோவிலுக்கு வர பலர் இறையாருளால மட்டும்தான் சிறுநீரக நோய்கள் குணமாகுதுன்னு நம்பி வந்தாலும் ஒரு சிலர் பஞ்சநாத கல்லோட வரலாறு பத்தியும் வெட்டிவேரோட மகிமை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டே இங்க வராங்க. அதனால ஆன்மீகமும் அரசியலும் கலந்த ஒரு சிறப்பான ஸ்தலமா தான் நான் இதை பாக்குறேன். நடராஜரோட சிலைக்கு மேல இருந்த வெட்டிவேர் மாலைய தூரத்துல இருந்துதான் நான் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். மக்கள் அதை பத்தி சொல்ல சொல்ல வெட்டிவேரை பக்கத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நடராஜ குருக்கள் கிட்ட கேட்டேன். அவரும் பக்கத்துல கொண்டு வந்து அதை எனக்கு காட்டினாரு. இதான் சார் வெற்றிவேர். இந்த நடராஜ பெருமானுக்கு இதான் சாத்துறது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த வேர் வந்து கிடைக்கும். இது வந்து 48 கத்தையாக கட்டின்னு வரணும் சார். 48 கத்தையாக கட்டின்னு வரணும். ஒவ்வொரு கத்தை நைட்டு ஊற வச்சிடணும். நைட்டு நம்ம தூங்கும் பொழுதும் ஊற வச்சுட்டு காத்தால வெறும் ஜலத்தை மட்டும் வடிகட்டி சாப்பிடணும். 40 நாளைக்கு சுத்தமாக இருக்கணும். இந்த மாமிசம் புலால்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அது சுத்தமாக இருந்து சாப்பிட்டோம்னா நடராஜ பெருமான் தீர்த்துருவார். அந்த சிறுநீரை கட்டி கோளாறுகள்லாம் நீக்கிடுவார். காலையில எழுந்து வெறும் வயிற்றுல தான் வெட்டிவேர் சாரை குடிக்கணுமா. அதுவும் 48 நாளுக்கு மாமிசம் மாதிரியான எந்த அசைவ பொருட்களையும் எடுத்துக்க கூடாதாம். அப்படி தெரியாம ஏதாவது மாமிசம் சாப்பிட்டா திரும்பவும் முதல் நாள்ல இருந்து மருத்துவத்தை ஆரம்பிக்கணும். ஆனா நடராஜர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற யாரும் இதுவரைக்கும் பத்தியத்தை மீறினது கிடையாதாம். கோவிலுக்கு வந்து வெட்டிவேர் மாலையை வாங்கிட்டு போன பலர் அடுத்த 48வது நாள் கோவிலுக்கு வந்து தங்களோட நோய்கள் குணமானதுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. 96லேருந்து அதிகமாக வராங்க. கோவில் வந்து விளம்பரம் வந்து இப்போ நிறைய ஆன பிற்பாடு இந்த நடராஜர் கோவில் எங்கே இருக்குது, இன்னும் நடராஜர் கோவில் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் வந்து தரிசனம் செய்து அந்த வேர் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு சரியாக இருக்குன்னு சொல்லி நேற்று கூட வந்துட்டு போனாங்க. அந்த சிலைக்கு வந்து வெட்டி வேறு சாத்துறாங்கல்ல, அதுக்கு வந்து அந்த சிறுநீரக பிரச்சனை மட்டும் தான் தீருதா, இல்லை மற்ற பிரச்சனை கூட தீருதா? அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நடுக்கம் உள்ளவங்க, அதேமாரி இந்த ஜன்னி இதுமாரிலாம் வராங்க. அதுமாரி வர்றது நரம்பு தளர்ச்சி, கைகள் ஆடுற அளவுக்கு இருக்கிறவங்க கூட வராங்க. வந்து அவங்களுக்கு சரியாகி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்? எங்கள் ஊரில் யாருக்கும் இதுமாரி வந்ததில்லைங்க. அதுமாரி வந்து யாரும் இந்த கோயிலில் வந்து அடிக்கடி வராங்க கோயிலுக்கு. எங்கள் ஊரில் யாருக்குமே அதுமாரி கிடையாது. ஊட்டத்தூர் கிராமத்துல உள்ள யாருக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் பெரும்பாலும் வர்றது கிடையாது. அப்படியே வந்தாலும் அதை யாரும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. காரணம் இருக்கவே இருக்காரு பஞ்சநாத நடராஜர். அவர்கிட்ட போனா ஈஸியா குணமாயிடுன்னு நம்பிக்கையா சொல்றாங்க. வெட்டிவேர் சாற்ற குடிச்சு சிறுநீரக பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்ட சில நபர்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரேக். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஊட்டத்தூர் கிராமத்துல இப்போ நான் இருக்கேன். இங்க உள்ள பஞ்சநாத நடராஜர் சிலை அனைத்து விதமான சிறுநீரக பிரச்சனைகளையும் தீர்க்கிறதா மக்கள் சொல்றதை கேட்டு ஆச்சரியத்தோட என்னோட அடுத்த கட்ட விசாரணையில இறங்கியிருக்கேன். ஊட்டத்தூரை சேர்ந்த ஆசிரியர் ஜெயராமன். பல வருடங்களுக்கு முன்னாடி இவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக பிரச்சனையால சிறுநீரகத்தையே மாற்றி அமைச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஊட்டத்தூர் கோவிலோட சக்தியை நம்பாம இருந்த ஜெயராமன் எதுக்கும் முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு கோவிலுக்கு வந்திருக்காரு. அதன் பிறகுதான் அவருக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாயிருக்கு. நீங்க எதையாச்சும் ஒரு வேண்டிட்டு வந்திருப்பீங்க இந்த கோயிலுக்கு, அது என்ன வேண்டி வந்தீங்க? வந்து என்னுடைய சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறத நான் மருத்துவர்கள் சொன்னதுனால நான் வந்து டாக்டர் சொல்கிறாங்களே அப்படிங்கிறது இறைவனை நம்பி வந்தேன். இறைவன் வந்து இது மாதிரி நடராஜருடைய அனுக்கிரகத்தினால அவர் சாத்தியிருந்த வெட்டி வேறு நீர் சாப்பிட்டாக்க சரியாக போடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் எனக்கு மீண்டும் இதாக இருந்துச்சு. நான் மறுபடியும் தான் அறுவை சிகிச்சைக்கு போனேன். அந்த அறுவை சிகிச்சை போய் நான் வந்து இறைவனை நம்பி நான் இது வாங்கிட்டு இருக்கேன். இது மாதிரி மற்றவங்களும் வந்து அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு போய் நேற்று சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. தன்னோட சிறுநீரக பிரச்சனை சரியானதும் கோவிலுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சு கும்பாபிஷேகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு ஜெயராமன். இப்பவும் கோவில் பணினா முதல் ஆளா முன்ன நிக்கிறது இவர் தான். அந்த வெட்டி வேரனுடைய அந்த நீரில் வந்து நடராஜர் அந்த வெட்டி வேர் சாத்தப்பட்டுள்ளதுனால அதில் இருக்கக்கூடிய நீர் வந்து கல்லை உடைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. எப்படின்னா அந்த நீர் வந்து அந்த கல் வந்து நடராஜர் சிலை வந்து ஒரே கல்லால் ஆனது.
ஒரே கல்லாலான சிலையின் மேலே சாத்தப்பட்ட நீர் வந்து அதில் இருந்து சாத்தி எடுக்கப்பட்ட இறைவனுடைய அருளால் அது வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை உடைக்குது. இது அனுபவத்தில் எல்லாரும் வந்து இறைவனை தரிசனம் பண்ணி அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு போய் நீரை சாப்பிட்டு நிறைய பேர் கல் உடைச்சி சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயராமன் மாதிரியே முதல்ல தன்னோட சொந்த ஊரான ஊட்டத்தூர்ல இருக்கிற நடராஜரை பத்தி நம்பிக்கை இல்லாம இருந்த இன்னொருத்தர் ராஜேந்திரன். சிறுநீரகத்துல ஸ்டோன் ஃபார்ம் ஆகி பல மருத்துவர்களை அணுகின பிறகுதான் நடராஜரை தேடி இவர் வந்திருக்காரு. உங்களுக்கு எத்தனை நாளா இந்த கிட்னி பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த கிட்னி பிரச்சனை இருந்தது. பயங்கரமாக வலி வந்தது. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்ட்டாங்க. ஸ்டோன் இருக்குன்னா இதை கரைக்கிறதுக்கு வாழைத்தண்டு இளநீர் ஜீரக தண்ணி போட்டு குடிங்க, தண்ணியில் ஜீரகம் போட்டு குடிங்க, அடுத்தது முள்ளங்கி சாறு பிழிஞ்சு குடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்தேன், சரியாகலைன்னு நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் ஊர் கோயிலில் வெற்றி வேர் மாலைன்னு வேர் இருக்குது. அதை வாங்கி 48 கன்னிகளாக கட்டி நடராஜர் சாமிக்கு மாலையாக சாத்தி அதுக்கு அர்ச்சனை பண்ணி 11 நெய்விளக்கு தீபம் போட்டு அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து வச்சு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் காலைல எழுந்திரிச்சோடனே அதை எடுத்து வடிகட்டிட்டு பல் விளக்கிட்டு வடிகட்டிட்டு சுத்தமாக இருக்கும்போது குடிக்கணும். குடிச்சிட்டு அதே 48 நாளைக்கு குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த இது குடித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வலி குறைய ஒவ்வொரு நாளும் குடிக்க வலி குறைய ஆரம்பிச்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தம் 48 நாள் முடிஞ்சவொடனே திரும்ப கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்ப அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு போயிட்டு திரும்ப டாக்டரை பார்த்து ஸ்கேன் எடுத்து திரும்ப செக் பண்ணி பார்த்தேனே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஜெயராமன் ராஜேந்திரனை தவிர உள்ளூரை சேர்ந்த வேற யாருக்கும் இதுவரைக்கும் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டதில்லையா. அதனால ஊட்டத்தூர் கோவிலுக்கு வர 90% பேர் வெளியூரை சேர்ந்தவங்க தான். சிறுநீரக கோளாறு போக்குறத தவிர இன்னும் ஏராளமான ஆச்சரியங்கள் ஊட்டத்தூர் கோவில்ல இருக்கு. அதுல பிரதானமான இன்னொன்னு பைரவர் வழிபாடு. இந்த கோவில்ல உள்ள பைரவர் மரண பயத்தையே போக்குற சக்தி படைச்சவராம். காலபைரவர் யம பயங்கள்லாம் போக்கக்கூடியவர். இந்த வாகனங்கள்லாம் வைத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வாகனங்களால் வெளியில் போகும்போது எறும்பு எதுவுமே நசுங்கும். இந்த டயருக்கு நமக்கு அறியாமல் செய்வது பாவம். தெரியாது, ஆனால் அது பாவம். அந்த பாவங்கள்லாம் போக்குறதுக்கு இந்த காலபைரவர் தரிசனம் செய்யணும். குழந்தைகள் பயம், ஜுரம், இந்த காய்ச்சல் ஜுரம்லாம் வரவங்களுக்குலாம் இந்த பைரவர் வழிபாடு செய்தால் இன்னமும் சின்ன குழந்தைகள், எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஜுரம்னாக்க அர்த்தராமத்து வீட்டில் 8 மணிக்கு விபூதி வாங்கிட்டு போய் குழந்தைங்கள்கிட்ட உடனே ஜுரங்கள்லாம் நீங்கிடும். பசுமாடு பால் கறக்கலாம் விபூதி வாங்கி போட்டால் உதைக்காது, கறக்க நல்லா கறக்கும். அதனால் அந்த பைரவர் ஆயுஷுக்கெல்லாம் அபிவிருத்தி ஆகக்கூடிய பைரவர். அடுத்த எம பயங்கள்லாம் போகக்கூடிய பைரவர். இப்பவும் இந்த பகுதியில முதலா வாகனம் வாங்குறவங்க ஊட்டத்தூர் கோவிலுக்கு பூஜைகளை போட்டுட்டு போறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போனா அர்த்தஜாம பூஜையில கலந்துக்கிட்டு திருநீர் வாங்கிட்டு போறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. ஊட்டத்தூர் ரத்தினேஸ்வரர் கோவில்ல உள்ள லிங்கத்தை வைகாசி விசாகத்தின் போதும் அதே மாதிரி மாசி மாதம் 12, 13, 14 ஆகிய தேதிகள்லையும் சூரியனே வழிபட்டுட்டு போறதா சொல்றாங்க. அதாவது அந்த சில நாட்கள் மட்டும் சூரியனோட கதிர்கள் நேரடியா லிங்கத்து மேல விழுமா. நுழைவாயில்ல உள்ள கோபுரத்திலேயே 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் மற்றும் 9 கிரகங்கள் சிலை வடிவத்தில் இருக்கிறது இந்த கோவிலோட மற்றொரு விசேஷ அம்சம். இந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம், அது 15 திதி, இது மேற்கூரையில் மேலே இருக்குங்க. அந்த நட்சத்திரங்கள் சில ரூபத்தில் பார்க்கக்கூடியது. எல்லாத்துக்கும் சில இருக்கும். இப்போ மீன ராசினா மீனம் மாரி இருக்கும், ரிஷப ராசினா ரிஷபத்தில் இருப்பார். அதுமாரி துலா ராசினா கையில் திராசு பிடிச்சிட்டு இருப்பார். அதுமாரி உள்ள ராசிகள் 12 இருக்குங்க. அதேமாரி 27 நட்சத்திரம் அது சுற்றி இருக்குது. 9 நவகிரகம் தாண்டு மேற்கூரையிலே இருக்குங்க. அதை விட அதுக்கு நேராக சாமியை கும்பிட்டு சிவனை தரிசனம் பண்ணலாம். அதோட கல்யாண பாக்கியங்கள் கைகூடுங்கிற மாரி சொல்கிறாங்க. கோவில்கள் எல்லாத்துலேயுமே தீர்த்த குளம் இருக்கும். அது உருவானது எப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்கும். ஊட்டத்தூர் கோவில்ல உள்ள தீர்த்தம் பிரம்மனால உருவாக்கப்பட்டதாகவும் மாமன்னர் ராஜராஜ சோழனோட உடல் பிணியை நீக்கினதாகவும் சொல்லப்படுது. சப்த நதிகள் கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, கோதாவரின்னு சப்த நதிகள் நான் பெரிய நதின்னு ஒவ்வொரு நதிகளும் போட்டி வந்தது. ஈஸ்வரன் பெருமான்ட்ட முறையிட்டோன்னே ஈஸ்வரன் எல்லா நதியும் அழைச்சி நீங்கள் எல்லா நதியும் குடிச்சிருங்க நந்தி பெருமானை கட்டளையிட்டிருக்காரு. நான் அப்படி குடிக்கும்பொழுது கங்கையை மட்டும் அவரால் குடிக்க முடியல. அதனால் கங்கை நதி தான் பெரிய நதினு ஈஸ்வரன் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் நந்தியினுடைய வாயில் தீர்த்தம் குடிச்சதெல்லாம் மீறி வழிஞ்சனால அவர் வாயில் நீ கிழக்கமாக நோக்கி படுத்துக்கோ, உன் வழியாக கொள்ளிடம் இந்த நந்தி ஆறு போகணும்னு சொல்லி ஈஸ்வரன் கட்டளையிட்டதுனால அந்த ஆறு கிழக்கமாக நோக்கி போயின்னு இருக்கு. கொள்ளிடம் போகிறது.
அந்த ஆறுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், இறந்தவருடைய அசி இந்த ஊரில் கிடைக்கும் பொழுது புஷ்பமும் காசியில் எழுப்பமாக இருந்தது. காசியை விட 4 மடங்கு ஊற்றத்தூர் வீசமுடனே காசிக்கு நிகரான கோவில் இந்த ஊட்டத்தூர் சிவன் கோவில். கோவிலுக்கு வர பக்தர்கள் பிரம்ம தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அதை பாட்டில்கள்லையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்படி ஊட்டத்தூர் கோவிலை பத்தி ஏராளமான அதிசயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோவில்ல ஆன்மீகம் மட்டும் இல்லாம வரலாறு, அறிவியல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதால அடுத்ததா நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை சந்திக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரேக். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்துல உள்ள ஊட்டத்தூர் ரத்தினேஸ்வரர் கோவிலை சுத்தி உள்ள அதிசயங்கள் பலவற்றை நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவில்ல ஆன்மீகம் மட்டும் இல்லாம அறிவியலும் இருக்கிறதால நான் இப்போ சில எக்ஸ்பர்ட்டுகளை சந்திச்சு தெளிவான விளக்கங்களை பெற போறேன். அதுக்காக நான் முதல்ல சந்திச்சது வரலாற்று பேராசிரியரான ரவிச்சந்திரனை. இந்த கோவில் யாரோட காலத்துல கட்டப்பட்டது? அதாவது இந்த ஊரில் பல்லவர் காலத்திலே கோயில் இருந்திருக்கு. ஆனால் மிகப்பெரிய கோயிலாக சோழருடைய காலத்தில் தான் அது வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. சொல்லப்போனால் சோழ வம்சத்தினுடைய சிறந்த மன்னன் ராஜராஜ சோழன் வில்வவனமாக இந்த ஊட்டத்தூர் பகுதி இருந்ததுனால அவ்வப்போது இந்த பகுதிக்கு வந்திருக்காரு. அப்படி ஒரு சமயம் அந்த ஊருக்கு வருவதற்காக அங்குள்ள பணியாட்கள் எல்லாம் அந்த குதிரையில் அந்த ராஜராஜ சோழன் வருவதற்காக பாதைகளை சீரமைச்சிருக்காங்க. அப்படி சீரமைக்கின்ற பொழுது அந்த மண்வெட்டி ஒரு இடத்துல பட்ட இடத்துல திடீர்னு ரத்தம் பீறிட்டு வெளியே வந்திருக்கு. அதை போய் அந்த பணியாட்கள்லாம் ராஜராஜ சோழன் சொல்லியிருக்காங்க. அவர் அந்த இடத்த பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் அந்த ஒரு கோயில் கட்ட சொல்லியிருக்கார். அந்த கோயில் பின்னாடி விக்ரம சோழனுடைய காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக விரிவாக்கப்பட்டுள்ளது. சோழர் காலத்துல கட்டப்பட்டதாலதான் ஊட்டத்தூர் கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு பராமரிக்க போதிய பணம் இல்லாம பாலடைஞ்சு போயிருக்கு ஊட்டத்தூர் கோவில். இப்போ சமீபத்துலதான் சிலரோட முயற்சியால திரும்பவும் புதுப்பொலிவு பெற்றிருக்கு. இவ்வளோ விசேஷங்கள் நிறைஞ்ச அந்த கோவில்ல பராமரிக்கப்படாம போனது என்ன காரணம் அது? அதாவது நம்முடைய கோவில்கள் எல்லாமே புனித தலங்கள் தான். அளவில் மிக பெரியதாக இருக்கும். ஏன்னா இந்த கோவில் ஏறத்தாழ 5.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 பெரிய மதில் சுவர்கள், 2 கோபுரங்களோட மிகப்பெரிய பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் அதற்கு ஏராளமான வருமானம் இருந்திருக்கும். மானியங்கள் கொடுத்துருப்பாங்க, நிபந்தங்கள் கொடுத்துருப்பாங்க. எனவே பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு இந்த கோவிலில் பல்லவர் காலத்திலேருந்து நாயக்கர்கள் காலம் வரை வழிபாடுகள் இருந்ததாக ஏராளமான கல்வெட்டுகள் சொல்லுது. அண்மை காலத்தில் நம்முடைய இந்த வழிபாட்டு முறைகளுக்கான நிபந்தங்கள் தருதல், கொடைகள் கொடுத்தல் அப்படி என்பது குறைந்து கொண்டு வருதுன்னு தான் சொல்லணும். அதனால் சுத்தப்படுத்துதல், அடுத்தது கட்டடங்களை பாதுகாத்தல், இது போன்ற இதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்காக தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணி தூய்மைப்படுத்தி பழுது பார்க்கின்ற பணி தான் திருப்பணின்னு சொல்கிறது. ஊட்டத்தூர்ல பல அதிசயங்கள் இருந்தாலும் சிறுநீரக கோளாறுகளை போக்கும் நடராஜர் சிலை தான் அதுல பிரதானமானதா இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த சிலை வடிவமைக்கப்பட்ட பஞ்சநாத கல். அது பத்தி வரலாற்று ஆய்வாளரான தியாகராஜன் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு வகையான சிற்பங்கள் அபூர்வமாக சொல்லுவாங்க. நம்ம திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் இருக்கிற ஊட்டத்தூர் கோயிலில் பஞ்சநதன நடராஜர் அப்படின்ற ஒரு அபூர்வமான சிலை இருக்கிறது. பொதுவாக 5 வகையான கற்களில் இந்த சிலைகள் வடிக்கிறாங்க அப்படின்னு சிற்ப நூல்கள் சொல்லுது. அதில் ஆலிங்க நதனம், பஞ்சநதனம், யாழி நதனம், யானை நதனம், சிங்க நதனம் அப்படின்ற ஒரு 5 வகையான கற்கள். இது எல்லாமே ஒளி வீசக்கூடிய இயற்கையான குணங்கள் படைத்த கற்கள். அதில் இந்த 5 வகையான கற்களில் பஞ்சநதனம் அப்படின்ற இந்த கல்லில் இந்த நடராஜர் வடிச்சிருக்கிறதாக அந்த ஊரில் தலபுராணத்திலையும் மக்களுடைய வழக்கிலையும் சொல்கிறாங்க. மக்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி நடராஜர் சிலை செய்யப்பட்ட பஞ்சநாத கல் ஒரு சிறப்பான கல்லுன்னு சொல்றாரு தியாகராஜன். அப்படியே வெட்டிவேர் தீர்த்தம் பத்தியும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்க சொன்னேன். வெட்டி வேரை மாலையாக சாத்தி அதை மறுபடியும் தண்ணியில் ஊற வச்சு அதை தீர்த்தமாக கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும் பொழுது இயற்கையாக நமக்கு உடலில் ஏற்படுற உஷ்ணத்தினுடைய தாக்கமாக இருக்கிற சிறுநீர் எரிச்சல், இந்த மாதிரியான நோய்கள்லாம் தீருது அப்படின்ற ஒரு சிறப்பு அந்த கோயிலில் சொல்லப்படுகிறது. பல அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள்லாம் அந்த வழிபாடு செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மருத்துவ குணம் அவங்க அனுபவித்து இந்த கோயிலில் வழிபாடு செஞ்சு இந்த வெட்டிவேர் தீர்த்தத்தை சாப்பிட்டா நமக்கு நோய் குணமாகுதுன்றது சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு பார்த்த ஊட்டத்தூர் சிவன் கோவில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் விசேஷமானதுன்னு தைரியமா சொல்லலாம். இந்த எபிசோட பார்த்துட்டு எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி விசாரிச்சா ஒரு தெளிவான பதிலை என்னால தர முடியும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம திருச்சி என்னோட சொந்த ஊருங்கிறதால என்னால முடியும் போதெல்லாம் ஊட்டத்தூர் கோவிலுக்கு நான் கண்டிப்பா வந்து போவேன். திரும்பவும் அடுத்த ஆச்சரியத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட் ஃப்ரம் ராஜேஷ்.